அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறான், வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ். ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹு தாலாவை கடுமையாக நேசிப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். மிக அதிகமாக நேசிப்பார்கள்னு சொல்கிறான் அல்லாஹு தாலா. மூமின்னா யார்? அல்லாஹு தாலாவை கடுமையாக நேசிக்கிறது. அல்லாஹ் இங்குறாய் சொல்லி காட்டுறான் குர்ஆனில், அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு. அல்லாஹு தாலா ஈமான் கொண்டவங்களுக்கு நேசனாக இருக்கிறான். யுஹ்ரிஜுஹும் மினல் ஸுலுமாத்தி இலன் நூர். அந்த மூமின்களை ஸுலுமாத் இருள்களை விட்டும் நூரின் பக்கம் அல்லாஹ் வெளியாக்குகிறான். ஸுலுமாத் இருளுனா என்ன? ஷிர்கு, குஃப்ரு, நிஃபாக், இர்திதாத், கஃப்லத்து, மறதி, அல்லாஹ்வுடைய மறதி, பாவங்கள், இது போன்ற எல்லா இருளை விட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக மும்மினை வெளியாக்கி அல்லாஹு நூறு சமாவாதி வல்லது. அல்லாஹ் நூறின் பக்கம் மூமினை கொண்டு போய் சேர்க்கறது என் பொறுப்புன்னு அல்லாஹ்தாலா சொல்லியிருக்காங்க. அல்லாஹு தாலாவே நம்மளை பொறுப்பு ஏற்றுக்கிட்டானா இந்த எல்லா ஸுலுமாத் இருள்களை விட்டும் பாவங்கள் ஷிர்க் இதை விட்டு வெளியாக்கி அல்லாஹ்வே நூறில் கொண்டு போய் சேர்த்துருவோம். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுக்கே துவா செய்வாங்க. திருமதி ஷரீஃப் வருது, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக வ ஹுப்ப மன் யுஹிப்புக வ ஹுப்ப அமலில்லதி யுகர்ரிபுனி இலா ஹுப்பிக. யா அல்லாஹ், உன்னுடைய காதல் எனக்கு கொடு. யா அல்லாஹ், நீ யாரை காதலிக்கிறாயோ, உன்னை யார் காதலிக்கிறாங்களோ, யா அல்லாஹ் உன்னுடைய காதலையும் கொடு. உன்னை யார் காதலிக்கிறாங்களோ அவங்களும் எனக்கு காதலை கொடு. யா அல்லாஹ், ஒஹுப்ப அமலில்லதி யுகர்ரிபுனி இலா ஹுப்பிக். உன்னுடைய காதலின் பக்கம் எதை என்னை சேர்த்து வைக்குமோ, எந்தெந்த காரியங்கள் செஞ்சால் உன்னுடைய காதல் எங்கே அதிகரிக்குமோ, நல்லடியாக சேர்ந்துருக்கிறது, அவங்க பயானை கேட்கறது, முதாக்கரா செய்கிறது, முஷாஹதா செய்கிறது, எதை கொண்டெல்லாம் உங்களுடைய காதல் என் கல்வியில் அதிகரிக்குமோ அந்த காரியங்களுமே அது முகப்பத்து கூடிய அல்ல. பெருமாத்துவா கேட்குறாங்க, வஜாலு ஹுப்பக அஹப்ப இலைய மின் நஃப்ஸி வ அஹ்லி ஒமினல் மாஇல் பாரித். யாரெல்லாம் என் நஃப்ஸை விட உயிரை விட உன்னை காதலிக்கணும். யாரெல்லாம் அஹ்லி என் குடும்பத்தில் உன்னை காதலிக்கணும். யாரெல்லாம் அதே மாதிரி குளிர்ச்சியான நீரை விட, குளிர்ந்த நீரை விட உன்னை அதிகமாக காதலிக்கிற பாக்கியத்துக்கூடிய யாரெல்லாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார். அல்லாஹ்வுடைய முஹப்பத் என்பது எல்லா முஃமினுடைய கல்பிலையும் உண்டாகும். எப்போ முஹப்பத் வரும்? எல்லாம் எங்கேயோ தூரமாக இருக்கிறான், நாம் எங்கே இருக்கிறோம், அல்லாஹ் படைச்சி விட்டுட்டான் நம்மளையே, வேறு வாழ்ந்து நல்லா இருக்கிறான் அப்படின்னு நினச்சா அல்லாஹ்வுடைய காதலில் வர அல்லாஹ் நம்ம கூட தான் இருக்கணும். பைனமா துவல்லு ஃபதம்ம வஜ்ஹுல்லா. எங்கே திரும்பினா அல்லாஹ்வுடைய திருமுகம் தான் இருக்கிறது. ஒவ்வொரு மாக்கும் ஐனமா குந்தும், எங்கே போனாலும் அல்லாஹ் கூட இருக்கிறான். முன்னால வலது இடது மேலே கீழே எந்த பக்கம் பார்த்தாலும் அல்லாஹ் இருக்கிறான். அந்த உணர்வு வரும்போது தான் அல்லாஹ்வுடைய காதல் நமக்கு வரும். அவன் தான் எனக்கு சோறு ஊட்டி விட்றான், அவன் தான் தண்ணி குடிப்பாட்டி விட்றான், அவன் தான் ட்ரெஸ் போட்டு விட்றான், அவன் தான் நிற்க வைக்கிறான், அவன் தான் உட்கார வைக்கிறான், அவன் தான் என்னை படுக்க வைக்கிறான். ஒவ்வொரு ஆட்டமும் அசைவும் அல்லாஹ் கொண்டு தான் இருக்குது என்று அல்லாஹு தாலாவை தன்னிலும் தனக்கு வெளியிலையும் இப்போ ரசிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் அல்லாஹ்வுடைய காதல் வரும். எங்கேயோ தூரம் வச்சுருந்தா நம்முடைய ஈமான் இருக்கே கேள்விப்பட்டு ஈமான் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ஒருவன் இருக்கிறானாம், அவன் நம்மை படைத்தானாம், அந்த ஈமான் பத்தாது. அல்லாஹ் நேரடியாக ஒவ்வொரு வஸ்துவும் ரசிக்கணும். அல்லாஹ் சாப்பிடும்போது சாப்பாடு நீ தான் இருக்கிறப்பே, நீ தான் பசி தீக்கிற. ஒவ்வொரு வஸ்து சின்ன கர்ச்சீப் எடுத்தாலும் நீ தான் ரப்பே தேவைப்பட்டு செய்கிற. ஒரு பென்சில் எடுத்தாலும் இந்த பென்சில் நீ தான் தேவைப்பட்டு செய்கிற. ஒவ்வொரு வஸ்துவிலையும் ஹக்கை தரிசிக்கும் பொழுது தான் அவனுடைய உண்மையான காதல் முகப்பத்து வரும். அத்தா வெளிநாள் இருக்கிறாரு, பையன் இங்கே இருக்கிறான், அத்தா ஒருத்தர் இருக்கிறான், அவர் தான் பராமரிச்சு வைக்கிறாருன்னு அடிக்கடி அம்மா சொல்கிறாங்க. அம்மா ஃபோன் பேச வைக்கிறாங்க, வீடியோ கால்லாம் போட்டு காட்டுறாங்க அம்மா. ஆனால் அந்த நேரடியாக அத்தாவுடைய முகப்பத்தை ரசிக்கல. அவன் 2 வருஷம் கழிச்சு அத்தா வர்றாரு, பையன் ஓடுறான், யாரோ இப்போ வந்திருக்கா பூச்சாண்டி ஓடுறான் பையன், தூக்குனா கத்துறான் பையன். ஏன்னா அவன் நேரடியாக ரசிக்கல அவன். ஆனால் எந்த தகப்பனா கூடயே இருந்து அந்த பையனை ஊட்டி வளர்க்குறாரோ அந்த பையன், அந்த அத்தா விரும்பி போனால் பையன் அழுகிறான், அத்தா என்னை கூட்டும் ஒரே அழுகிறான். அப்போ ஏன் எந்த தகப்பனுடைய அந்த உதவிகளை பிள்ளை நேரடியாக ரசிக்கிறதோ அனுபவிக்கிறதோ அந்த பிள்ளை அத்தா பிரிஞ்சு அழுகுது.
ஆனால் எந்த பிள்ளை தகப்பனுடைய அந்த உதவியை நேரடியாக தரிசிக்கலையோ, வெறும் கேள்விதான் பட்டிருக்குதோ, அந்த புள்ள அந்த தகப்பனார முகப்பத் வைக்க முடியாது. அதே போன்று தான் நாம் அல்லாஹ் ஒருத்தர் இருக்கான்னு கேள்விப்பட்டு ஈமான் கொண்டா அல்லாஹ்வுடைய காதல் வராது. ஒவ்வொரு வஸ்துவிலையும் அல்லாஹ் தரிசிக்கணும். அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன்ல, ஃபஸ்குருல்லா கியாமும் வகூதும் வஅலா ஜுனூபிக்கும். நின்றா நீ அல்லாஹ் ஞாபகம் செய், உட்கார்ந்தா நீ அல்லாஹ் ஞாபகம் செய், படுத்தா அல்லாஹ்வை கொண்டு போடு. நீ அல்லாஹ்வுடைய திக்ரு அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன்ல. நம்ம ஷேഖனா ஃபைஸினா அது எல்லாம் சொல்லுவாங்க, நின்றா அல்லாஹ் கொண்டு இல்லுப்பா, உட்கார்ந்தா அல்லாஹ் கொண்டு உட்காருப்பா, படுத்தா அல்லாஹ் கொண்டு படுப்பா என்று ஃபைஸினா சொல்லி காமிப்பாங்க. இப்போ அல்லாஹு தாலாவை நம்ம ரசிக்கணும். நாம் அல்லாவை ருஸ்பில் இலாஹி வலா தலுஸ் பிசிவாஹு. நீ அல்லாவை ரசி, அல்லாவை காதலி, அல்லாவோடு அல்லாவை அனுபவி, அல்லாவை ருசித்துப்பார், அல்லாவோடு அனுபவிச்சுப்பார்னு சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹு தாலா எவ்வளோ நம்ம அனுபவிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் அல்லாவுடைய காதல். ஒவ்வொரு மூச்சு விடும்போது ரப்பே உன்னை கொண்டு தான் மூச்சு உள்ளே போகுது, உன்னை கொண்டு தான் என் மூச்சு வெளியே வருது, என் கண்ணு பார்க்கறது ஒன்றை கொண்டு, என் காதோடு இருந்து கேட்க வைக்கிற, நீ நாக்கோ நீ பேச வைக்கிறல்ல என்று அல்லாஹு தாலாவை தன்னையும் பார்க்கணும். தனக்கு வெளியிற எத்தனை வஸ்துக்கள்லையும் ரப்பே தாயிருந்து நீ தான் உதவி செய்கிற, தந்திரை உதவி செய்கிற, அனைத்து சிருஷ்டிகள் ரூபத்திலையும் இருந்து நீதான் என் தேவை புதுசை எப்படி அல்லாவை ரசிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் அல்லாவுடைய காதல் அதிகமாக வரும். அல்லாஹ் சொல்கிறான், வல்லதி நாமனும் அசத்து ஹுப்பல் இல்லா. அல்லாவுடைய உலூஹியத்தை ஈமான் கொண்டவர்கள், அல்லாஹ் தான் இலா, அல்லாஹ் தான் என் தேவை புதுசை ஈமான் கொண்டவர், அல்லாவை கடுமையாக நேசிப்பார்கள், அளவு கடந்து நேசிப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அல்லாஹ் தான் தேவை புதுசுங்கிற ஈமான் வர 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 அல்லாவுடைய காதல் அதிகரிச்சுக்கிட்டே போய் இப்போ நேரமே என் தேவை புதுசேரியா அதிகரிச்சுக்கிட்டே போகும். அல்லாஹ் தலைமை எல்லாம் உண்மையான முகங்களாக, இறை காதல்களாக, நம்ம நஃப்ஸை விட, உயிரை விட, குடும்பத்தை விட, எல்லா வஸ்துக்களை விட அதிகமாக இறைவனை காதலிக்கும் பாக்கியம் நசீபாக்கியம் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.